எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான ஆட்டு குடல் கறி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குடல் கறியை நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சு எடுத்துடலாம். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ குடல் எடுத்திருக்கோம். இந்த குடலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்ததுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த குடலை உள்ளே சேர்த்திட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆகும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு அதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 50 கிராம் அளவு மட்டன் மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க குடலை இது உள்ள சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே இந்த குடலோட நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே குடலில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு அரை முறி தேங்காயில் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு உள்ளே சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்க்கணும். இப்போது தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குடல் வேக வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு அந்த தண்ணியும் இது உள்ளே சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வைக்கணும். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த குழம்ப இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிக்க விடுறதுனால குழம்பு நல்லா திக்காகும். குழம்பு திக்காக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த குழம்ப தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை கிராம்பெல்லாம் உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைசியில் பட்டை கிராம்பு எல்லாம் தாளிக்கச்சில் நம்மளோட குழம்பு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்திக்கலாம்.
இப்போ இதை ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குடல் கிரேவியை நம்ம பச்சரிசி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடச்சுலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.